الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதம் நெருங்குவதற்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிறது. ரமதான் நெருங்கும் பொழுது பொதுவாக நம்முடைய சிந்தனையில் வருவது எல்லாமே நோன்பு நோக்கணும், அந்த நோன்பு நோற்பதற்காக சஹருக்கு எந்திரிக்கணும், இஃப்தாருக்கு எந்திரிக்கணும், காலை வேலைகளை எப்படி நாம் திட்டமிடுவது, அதே போல் இரவு தொழுகைகள், அதே போல் நம்மளுடைய வேலைகள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிந்தனையில் இருக்கிறோம். நல்ல அமல்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் மாதம் வந்துருச்சு, நிறைய நன்மையான காரியங்களை செய்யணும். பொதுவோக்காக நேரங்களை கழிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் இன்னும் அதிகமான பொதுவோக்கான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த ரமதானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களில் கூட இவர்கள் கூடி பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. ஆனால் ரம்ஜானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற வேலை இல்லை, நோன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற காரணத்திற்காக லுஹருடைய தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதில் வீணான விஷயங்களை பேசுவது, அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அவருக்கு துவா செய்வதற்கு பதிலாக தன்னுடைய நேரங்களை வேறு எதிலாவது செலவழிப்பது, தராவீஹுடைய தொழுகைக்காக ஒன்று சேர்ந்த பிறகு தராவீஹுடைய தொழுகை தொழுகாமல் பள்ளிக்கு வெளியே ஒரு கூட்டம், பேக்கரிகளில் சில கூட்டம், டீ கடைகளில் சில கூட்டம் அப்படின்னு சொல்லி ரமதான் வந்த பிறகு தன்னுடைய நேரங்களை மேலும் மேலும் வீணாக்கக்கூடிய அந்த அவல நிலை நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம். நியமித்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் வருவதற்கு முன்பாக சில விஷயங்களை நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வரணும். அதுதான் நோக்கம். என்ன அப்படின்னு சொன்னால், ரமதான் வருவதற்கு முன்பாக ரமதானை ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்து காத்திருப்பது. பொதுவாக நல்ல அமல்களை எதிர்பார்த்து காத்திருத்தல் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கிறான். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது, சில எதிர்பார்ப்புகள் மகிழ்ச்சியை தரும், சில எதிர்பார்ப்புகள் இன்பத்தை தரும். திருமணம் முடிவான பிறகு திருமண நாளை மணமகன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து குழந்தை பிறப்பினுடைய அந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வியாபாரத்தில் தன்னுடைய முதலீட்டை போட்டவர் அதனுடைய லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவருக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும், ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா மகிழ்ச்சியும் மனிதனுக்குள் இயற்கையாக இருக்க வேண்டியதுதான். அதை மார்க்கம் வெறுக்கவும் இல்லை. ஆனால் ஒரு மூமினுக்குள் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான காலத்தை எதிர்பார்த்திருத்தல் அப்படிங்கிறதும் மிக அவசியமான ஒரு விஷயம். பொதுவாக விவசாயம் செய்யக்கூடியவங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மழை காலம் வருவதற்கு முன்பாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பூமிகளை கொஞ்சம் என்ன செய்கிறது, அந்த மண்ணை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, அந்த ரொம்ப கெட்டியான மண்ணுகள் இருக்கும், அதை கொஞ்சம் சரிப்படுத்தி விதைப்பதற்கு, தண்ணீர் ஊற்றுவதற்கு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா விளைச்சல் நிலத்தை சரி செய்வார்கள், பண்படுத்துவார்கள். இது விதைக்கக்கூடிய காலம், இது தண்ணீர் ஊற்றக்கூடிய காலம், இது அறுவடையின் காலம் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து என்ன செய்வாருன்னு சொன்னால் முடிவு செஞ்சுருவார். இப்போ நம்ம என்ன வேலை செய்யணும். ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய அறுவடைக்காக எதிர்பார்த்திருக்கிறாரோ, அந்த காலங்களை அவர் கவனித்து கொண்டிருக்கிறாரோ, அதுபோல தான் ஒரு உண்மையான மூமின் தன்னுடைய நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய காலங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதில் குறிப்பாக ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தில் இருந்தே நபி அவர்களுடைய கவனம் ரமலானின் பக்கம் வந்துடும். எனவே தான் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த துஆவையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான். யா அல்லாஹ், ரமலானுடைய ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய். அதே போல ரமலானுடைய மாதத்திலும் குறிப்பாக பரக்கத்து செய். இல்லையாங்களே, நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான காலத்தை எதிர்பார்த்து இருப்பதை அல்லாஹும் விரும்புகிறார். ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால் சூரியனை நாங்கள் பார்க்கும் அளவுக்கு நேரம் ரொம்ப நெருங்கிருச்சு. அதாவது ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரம் முடிய போகுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர்றாங்க. இகாமத் சொல்லப்பட்டது. ரொம்ப சுருக்கமாக நபி அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைக்கார்கள். சலாம் கொடுத்த பிறகு நபி அவங்க சொன்னாங்க, யார் எந்திரிச்சு போகாதீங்க, எல்லாம் அப்படியே வரிசையில் உட்காருங்க. நபி அவங்க சொன்ன பிறகு என்ன சொன்ன, எல்லாமே அப்படியே உட்கார்ந்துருந்தோம். நபி அவர்களை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி உட்கார்ந்து சொன்னாங்க, ஏன் நான் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு லேட்டாக வந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கடுத்து அவங்களே பதிலும் சொல்கிறாங்க, நேற்று இரவு நான் இரவு தொழுகைகளை தஹஜ்ஜுடைய தொழுகையை நான் தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ் எவ்வளோ நாடினாலும் அவ்வளோ தொழுதேன். அதற்கு பிறகு என்னதுன்னா தூக்கம் மிகைத்து நான் தூங்கிட்டேன். தூங்கிய பிறகு அல்லாஹ்வை என்னுடைய கனவில் நான் தரிசித்தேன். அல்லாஹ்வை என்ன செஞ்சேன், நான் என்னுடைய கனவில் அல்லாஹ்வை தரிசித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் கேட்டான், மனிதர்கள் சில காரியங்களை சில அமல்களை செய்கிறார்கள், மலக்குகள் அந்த செயல்களை அந்த அமல்களை எடுத்து செல்வதற்கு போட்டி போடுறாங்க, அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். நான் சொன்னேன், பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கக்கூடிய, இதை செஞ்சுட்டா முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த அமல்கள் இருக்கிறதோ அந்த அமல்களை எடுத்து செல்வதற்கு போட்டி போடுறாங்க. மலக்குகளுக்கும் என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், எப்படியாவது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படணும், எப்படியாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த அமல் செஞ்சுட்டா இதை எடுத்துட்டு போகிறான் அல்லாஹ்ட்ட. எல்லாம் என்ன செஞ்சிரு, இந்த அடியான மன்னிச்சிரு, இந்த அடியான மன்னிச்சிரு. ஏன்னா இவன் இந்த தப்பு செஞ்சிருந்தாலும் ஏதோ அந்த பாவத்தை கழிப்பதற்குண்டான இன்னொரு வேலையை செஞ்சிருக்கான், இன்னொரு அமலை செய்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா அதற்கடுத்து கேட்டால், பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கப்படும் நற்செயல்கள் என்ன? மலக்குகள் போட்டி போட்டு எடுத்துட்டு போகிறாங்க, சரி. அப்படி அதற்கடுத்து பாவங்களுக்கு பரிகாரமான அமல் அப்படின்னு நபி நீங்கள் சொன்னீங்களே, அது எந்தெந்த அமல் அப்படின்னு கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதலாவது ஜமாத்துடைய தொழுகைக்காக நடந்து செல்வது. மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய ஜமாத்துடைய தொழுகைக்காக நடந்து செல்வது. ஜமாத்துடைய தொழுகைக்காக எந்திரிச்சுங்க, என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டிலே தொழுதுட்டேன், டைம் ஆயிடுச்சு, வீட்டில் தொழுதுங்கிறது வேற விஷயம். காலையில் முழிப்பு வந்துருச்சு, நல்லா என்ன செஞ்சுருக்காருன்னா விழிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு, உடம்புல எந்த விதமான டயர்டும் இல்லை. இப்போ என்ன செய்கிறாரு, நடந்து போனால் தாராளமாக மஸ்ஜிதில் போய் தொழ முடியும், இவருக்கு ஜமாத்துடைய தொழுகை கிடைக்கும். ஆனால் இவர் என்ன செய்யறாரு, ரொம்ப அசால்ட்டா, சரி பார்த்துலாம் பள்ளிவாசலில் தான் போய் தொழுகணும், என்ன இருக்குது. கடையுடைய நேரம், பள்ளிவாசலில் ஜமாத்துடைய நேரம் ஆயிடுச்சு, 1:15க்கு லுஹருடைய தொழுகை, அதே மாதிரி 5 மணிக்கு அசருடைய தொழுகை, 6:30 மணிக்கு மக்ரிபுடைய தொழுகை, 8 மணிக்கு இஷாவுடைய தொழுகை அப்படிங்கிற அந்த நேரத்தில் கடையிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன செய்ய, சரி போய் அப்படியே தொழுதுக்கலாம். ஒன்று என்ன செய்கிறாரு அப்படின்னா, தொழுகை முடிஞ்ச பிறகு வந்து தொழுதுட்டு போகிறது, இதையே வழக்கமாக வச்சிருக்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, தொழுகையுடைய நேரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, இவர் தொழுகைக்காக எழுந்து கிளம்பி சென்று விடுகிறார். சொன்னாங்க, இந்த இவருடைய செயல் ஜமாத்துடைய தொழுகைக்காக இவர் நடந்து வரக்கூடிய இவருடைய இந்த நடை இருக்கு, இவருடைய பாவங்களுக்கு பரிகாரம். இவருடைய இந்த நடை என்னங்க செய்யும்,
ஹதீஸ்ல வருது, ஜமாத்துடைய தொழுகைக்காக மஸ்ஜிதிற்காக நடந்து வரக்கூடியவர் அவருடைய ஒரு எட்டிற்கு ஒரு நன்மை எழுதப்படும், அவருடைய மறு எட்டிற்கு அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும். நபி அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த செயலின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எனவே இந்த செயலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மலக்குகள் போட்டி போடுறாங்க. அதற்கடுத்து சொன்னாங்க, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தொழுகை முடிந்த பிறகு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பது. ஒரு தொழுகை முடிஞ்ச பிறகு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பது. அசர் தொழுகை முடிஞ்சு அசருக்கு பிறகு எந்த விதமான நஃபிலான தொழுகைகளும் இல்லை. மக்ரிபுக்கும் அசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவான நேரம். மஸ்ஜிதில் அமர்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம், டக்கு வெளியே போகிற எந்த வேலையும் இல்லாமல் சும்மா வெளியே போய் என்ன செய்யறான்னா, அசர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் சும்மா எங்கே உட்காந்துருக்கணும் பள்ளிவாசல்லையே அப்படின்னு வெளியே போகிறார். நினைவுக்கெல்லாம் நல்லடியார்களே. ஆனால் நம்முடைய இந்த செயல் அசரிலிருந்து மகரீபு வரைக்கும் அல்லது மகரீபிலிருந்து இஷா வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட்டான இந்த டைம்ல நம்ம மஸ்ஜிதில் அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்து இருத்தல் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான செயல். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குளிர்காலத்திலும் கூட ஒதுவை பரிபூர்ணமான முறையில் செய்யுது. குளிர்காலத்தில் தண்ணி தொட்டா சில்லுன்னு இருக்க செய்கிறாரு, என்ன செய்யறாரு, கழுவிக்கிறார், முகத்தை இப்படி என்ன செய்யணும் அப்படி இப்படி தொட்டு வச்சுக்கிற மாதிரி செய்கிறாரு. இப்படி இல்லாமல் முழுமையான முறையில் 3 தடவை முகத்தை கழுவணும் அப்படின்னா 3 தடவை முகத்தை கழுவுறார். நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும்னா 3 தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறார். இப்படி ஒதுவுடைய ஃபர்லுகளை தாண்டி சுன்னத்துகளை தாண்டி முஸ்தஹப்புகளையும் விரும்பத்தக்க செயல்களையும் பேணி பரிபூர்ணமாக செய்கிறார். தெரியுங்களா? சொன்னாங்க, இவருடைய இந்த பரிபூரணமான செயல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகும். மலக்குகள் இந்த அமலை ஒது செய்வதுங்கிறது இன்னொரு அமலுக்காக அப்படிங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஒது செய்கிறதுங்கிறது தொழுகிறதுக்காக, ஒது செய்கிறதுங்கிறது குர்ஆனை தொடுறதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒதுவை பரிபூரணமாக செய்வதே தனி இபாதத். எனவே தான் ஒரு சஹாபி வர்றாங்க, கேட்குறாங்க, யார சொல்லலாம், வாழ்க்கையில் பரக்கத்தே இருக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது? சொன்னாங்க, அதிமித்துஹூர், நீ என்னைக்குமே ஒதுவோடு இருந்து கொள் அப்படின்னு சொன்னாங்க. ஒதுவோடு இருப்பது தனி இபாதத். அப்போ பரிபூர்ணமான முறையில் ஒது செய்வது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகும். இந்த அமல்களை எடுத்து செல்வதற்கு மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டால், வேறு எந்த செயல்கள், வேறு என்ன செயல்? சொன்னாங்க, உணவளிப்பது, மக்களுக்கு உணவளிப்பது, மக்களிடம் மென்மையாக மிருதுவாக பேசுவது. அதே போல் அதுக்கடுத்து சொன்னாங்க, எல்லாரும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில், எல்லாரும் நிம்மதியாக தூங்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் கண் விழிச்சோம் நாம் தொழுகலாம் அப்படின்னு விரும்பியோ விரும்பாமலோ, மனசு ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ அந்த நேரத்தில் எந்திரிச்சு செய்கிறாங்க, தொழுதாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செயல்கள் உணவளித்தல், அதே போல அப்படின்னா மக்களிடம் மிருதுவாக பேசுதல், மக்கள் உறங்கும் போது இரவில் எழுந்து தொழுதல், இந்த எல்லாமே அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். நிமிக்கல்லாகவே நல்லது. இந்த செயல்களை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரணும். இதில் எந்த செயல்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வருகிறேன்? ஏதாவது 1-2 செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மேலும் அதிகமாக செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா நபியை உங்களை பார்த்து சொன்னானா, நபியை நீங்கள் ஏதாவது துவா செய்யுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது துவா செய்யுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு துவாவை செய்கிறாங்க, ரொம்ப அழகான துவா செய்கிறாங்க. அந்த துவாவினுடைய இறுதியில் நபி அவங்க சொன்னாங்க, இன்னஹா ஹக்குன், இந்த துவா ரொம்ப சத்தியமானது, உண்மையானது, அதை கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள், அதை மனனம் செய்யுங்கள், பிறருக்கும் கற்றுத்தருங்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ் எனக்கு நல்ல செயல்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடு. வ தர்கல் முன்கராத், வெறுக்க தகுந்த காரியங்களை செய்வதிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு.
வஹுப்பல் மசாக்கீன், ஏழைகளை நேசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை எனக்கு கொடு. வஅன் தக்ஃபிரலி வதர்ஹம்னி, நீ என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு என் மேல என்னைக்குமே இரக்கத்தோடு நீ நடந்து கொள். وَإِذَا أَرَدْتَ فِتْنَةً فِي قَوْمٍ فَتَوَفَّنِي غَيْرَ مَفْتُونٍ. யா அல்லாஹ், ஏதாவது ஒரு கூட்டத்தாரை நீ சிரமத்திலும் சோதனையிலும் ஆழ்த்த முடிவு செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா என்னை அதுக்கு முன்னாடி உன்னிடத்தில் அழைத்துக்கொள். உன்னுடைய சோதனையில் சிக்குண்டு நான் வழி தவறுவதை விட, உன்னுடைய சோதனையில் நான் சிக்குண்டு அந்த சோதனையில் நான் அழிந்து போவதை விட அதுக்கு முன்னாடி என்னை என்ன செய்யணும், உன்னிடத்துல நீ என்னை அழைத்துக்கொள். அதுக்கடுத்து மறுபடியும் துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே உன்னுடைய அன்பை கேட்கிறேன், உன்னுடைய அன்பை நான் கேட்கிறேன். வஹுப்ப மன் யுஹிப்பு, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய அன்பையும் எனக்கு கொடு. உன்னுடைய நேசமும் வேணும், உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ மனிதர்களில் அவர்களையும் நேசிக்கணும். நான் இன்னைக்கு இதில் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முரண்படும். அல்லாஹை நேசிக்கிறாங்க, அல்லாஹை நேசிப்பவர்களை நாம் நேசிக்கிறோமா? நபியும் இந்த துஆவை தனியா கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் எனக்கு கொடு. வஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், நான் இப்படிப்பட்ட செயல்களையும் அமலையும் நேசிக்க வேண்டும். எந்த செயல் தெரியுமா? அந்த செயலின் மூலமாக உன்னுடைய அன்பை அடையணும். ரொம்ப ஆழமான துவாங்க. இந்த துவாவை பற்றி மட்டுமே தனியாக பேச முடியும். துவாவினுடைய இந்த பார்ட், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அன்பு, அவனை நேசிப்பவர்களுடைய நேசம், அவனுடைய நேசத்தை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய செயல்களின் நேசம், இது எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. சரி, இந்த ஹதீஸில் நாம் எடுத்துக்கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயத்தில் ஒன்று, ஒரு தொழுகை முடிந்த பிறகு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து இருத்தல், நல்ல அமல்களுக்காக எதிர்பார்த்து இருத்தல் அப்படிங்கிறதுக்கு இதுவே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு. தொழுது முடிச்சுட்டு அந்த தொழுது இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். தொழுது முடிச்சுட்டு தொழுத இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர் எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பாரோ அது வரைக்கும் மலக்குகள் அவருக்காக துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தாச்சு, தொழுக முடிஞ்சு சலாம் கொடுத்தாச்சு. இப்போ அதற்கடுத்து மீண்டும் என்ன செய்யறாரு, பின் சுன்னத்துகளை தொழுதுட்டு அவரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எது வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பாரோ அது வரைக்கும் மலக்கள் அவங்களுக்காக துவா செய்வாங்களா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவர் இன்னும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், இவருடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவர் மீது இரக்கம் காட்டு. இவருடைய ஒது முறியும் வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து இவருக்கு ஒது முறிஞ்சிருச்சுன்னா தொழுகையிலிருந்து வெளியே போயிடுறார். ஏன்னா அந்த ஹதீஸ்ல அடுத்த நபி அவங்க சொல்றாங்க, லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாமத்தி ஸலாத்து தஹ்பீசுஹு லா யம்னஉஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்லா ஸலா. தொழுகை எதிர்பார்த்து தான் என்ன செய்யறாரு, அதே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு, வேறு எந்த காரணத்துக்காக உட்காரல. இவருடைய ஒது முறியாத வரைக்கும் இவர் தொழுகையாளியாகவே பார்க்கப்படுவார். உதாரணமா மக்ரிபுடைய தொழுகை தொழுதாரு, தொழுது முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நஃபிலான தொழுகைகளை தொழுதுட்டு இதே இடத்துல இஷா வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இவர் இஷா வரைக்கும் தொழுத நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பார். இஷா வரைக்கும் தொழுத நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்பார். இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் ஆச்சரியமா சொன்னாங்க, ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகை முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் ஒரு சிலர் வீட்டுக்கு போயிட்டாங்க. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இஷாவுடைய பாங்கு வரைக்கும் இகாமத்து வரைக்கும் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இஷாவுடைய அந்த இகாமத் சொல்லப்படுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. காம சொல்றதுக்கு முன்னாடி நபி அவங்க வர்றாங்க. வந்து சொன்னாங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே ஒரு சுப செய்தி நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சுப செய்தி சொல்கிறேன். இதோ அல்லாஹ் தஆலா வானத்தின் ஒரு வாசலை உங்களுக்காக திறந்து வைத்துள்ளான். மலக்குகளிடம் உங்களை பற்றி ரொம்ப பெருமை பாராட்டி பேசுகிறான். எனவே அடியானை பாருங்கள், ஒரு ஃபர்லை முடித்து விட்டு அடுத்த ஃபர்லுக்காக மஸ்ஜிதில் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட யார் அமர்ந்திருந்தாங்களோ அந்த சஹாபாக்களை பற்றி பேசியதாக நபி அவங்க சொல்றாங்க. நினைவுக்கல்லாஹ் நல்லடியாக இதை வெறும் அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்குமே
ஒரு அமலை முடித்த பிறகு இன்னொரு அமலுக்காக காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அல்லாஹ்விடத்தில் பிரியமான ஒரு சிறப்பான ஒரு செயல். அதில் குறிப்பாக இன்னைக்கு நாம் இந்த கட்டத்தில் ரமலான் நெருங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் சொன்னால், ரமலானுடைய சிந்தனைகளை நமக்குள்ள கொண்டு வரும். ரமலானுடைய சிந்தனைகள், ரமலான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அமலை எதிர்பார்த்து இருப்பதே இபாதத்தாக கணிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, ரமலானுடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லுவாங்க, லவ் யஅலமுல் இபாது மா ரமதான் லதமன்னத் உம்மதி அன் தகூன ஸனது குல்லுஹா. ரமலான் அது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய உம்மத் எப்படி ஆசைப்படுவாங்க தெரியுமா? வருஷம் முழுக்க ரமதானாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. வருடம் முழுக்க ரமதானாவே இருக்கணும் அப்படின்னு. ரமதான்ங்கிறத என்னங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரமதான் அப்படின்னா என்னங்க? அந்த சஹருடைய சாப்பாடு, விதவிதமான இஃப்தாருடைய உணவுகள், இதுதான் நம்முடைய கண்களுக்கு. ரம்ஜான் சிலருக்கு என்ன அப்படின்னா சாப்பாட்டுடைய மாதமாக மாறுது, சிலருக்கு நேரங்களை கழிப்பதற்குண்டான மாதமாக மாறுது, சிலருக்கு வணக்கத்தினுடைய காலமாக மாறிவிடுகிறது. நாம் எந்த குரூப்பில் எந்த பார்ட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிற நாமளே முடிவு செஞ்சுக்க வேண்டியது. இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோம், இனி வரக்கூடிய ரமதானை நாம் எப்படி கழிக்க போகிறோம்? ஏன்னு சொன்னால், அடுத்து ஒரு சஹாபி கேட்டுட்டாங்க, ஹுஸா கோத்திரத்தை சார்ந்த ஒரு கிராமவாசி. அவர் கேட்டுட்டார், யாரும் சொன்ன இப்படி சொல்லி முடிச்சா எப்படி? ரமதானுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா வருடம் முழுக்க ரமதானா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டீங்களே, அப்படின்னா என்ன? கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் விசாலப்படுத்தி சொல்லுங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஜன்னத லதுஸையனு லிரமதான் மின் ரஸில் ஹவுலி இலல் ஹவுல். ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப நாள் முதல், வருஷத்துடைய ஆரம்பம் எதுங்க சொல்லுங்க? முஹர்ரம். மாஷா, முஹர்ரம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்து அந்த முஹர்ரம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஷாபான் மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் லதுஸையன் என்ன செய்யப்படும்னா, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சொர்க்கத்தை என்ன செய்கிறாங்க? மலக்குகள் அலங்கரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஃபைதா கான அவ்வளு யௌமின் மின் ரமதான். ரமதானுடைய முதல் நாள் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, இப்போ ஒரு காற்றை வீச செய்கிறான். ஹப்பத் ரீஹும் மின் தஹ்தல் அர்ஷ். அரிசிக்கு கீழே இருந்து அப்படியே ஒரு தென்றல் காற்று அப்படியே வீசுதான். ரமதானுடைய முதல் நாள் என்ன செய்யுது? அரிசிக்கு கீழே இருந்து அப்படியே ஒரு தென்றல் காற்று அப்படியே வருது. அப்படியே வந்த காற்று என்ன, சொர்க்கத்தினுடைய மரங்களை கடக்கும் பொழுது அது என்ன செய்யுது? அந்த சொர்க்கத்தினுடைய இலைகளை அப்படியே பட்டு போகும் பொழுது அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று அப்படியே உரசுது. உரசும் போது என்னங்க ஆகுது? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது எந்த சத்தமும் வராது. சொர்க்கத்தினுடைய இலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அதிலிருந்து என்ன ஆகும் சொன்னால், ஒரு அழகான ஒரு மியூசிக் வரும். அதனுடைய இன்பம் இந்த உலகத்தில் நம்ம கேட்க முடியாது. அவ்வளோ என்னது ஒரு அலாதியான இன்பம் அந்த சத்தம். அதற்கடுத்து என்ன நடக்குது? ஃபதந்துருல் ஹூருல் ஈன் இலா தாலிக். இப்போ சொர்க்கத்தினுடைய கன்னியர்கள், ஹூருல் ஈன், சோன பெண்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொர்க்கத்தினுடைய முன்னால் உள்ள வாசலுக்கு வந்து நின்றுறாங்க. வந்து சொல்கிறாங்களா, ஃபயகுல்ன யா ரப் இஜஅல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜன் துகிர்ரு அயுனனா பிஹிம் வ துகிர்ரு அயுனஹும் பினா. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதம் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் என்ன செய்ய போகிறாங்க? உன்னுடைய அடியார்களில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்க நிறைய வர்றாங்க. அதில் எங்களுக்கான ஜோடிகளை நீ ஏற்படுத்தி விட்டு. ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறாங்க, இபாதத்து செய்கிறாங்க, ரமலானில் யார் அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களை எல்லாத்தையுமே என்ன செய்யுது? சொர்க்க பெண்கள் பேசுகிறாங்க, யாரெல்லாம் இவர்களை என்னுடைய கணவர்களாக ஆக்கியிரு. நாம் பெண் கேட்டு போகிறது வேற விஷயம், நாம் பெண் கேட்டு போகிறது வேற விஷயம். ஆனால் ஒரு பெண் வீட்டார் நம்மை தேடி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கும் சரி, அந்த மாப்பிள்ளையும் சரி கொஞ்சம் கெத்து கூடிடும். அப்படிதானே?
நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்களா தேடி வந்தோம், நீங்கள் தானே வேணும்னு வந்தீங்க, இப்போ குத்துதே குடையுதேன்னா அதெல்லாம் கிடையாது. என்ன செய்யணும், இருக்கிறது எப்படியோ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சொர்க்கத்து கண்ணியர்கள் ரமதானுடைய அந்த இபாதத்தை செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, எல்லாம் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடு, இவர்களில் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடு. என்ன தெரியுமா, எங்களின் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடையணும், அவர்களின் மூலமாக நாங்கள் சந்தோஷம் அடையணும், ரெண்டு பேர்த்துக்கும் கண் குளிர்ச்சி கிடைக்கணும். அதான் சொன்னாங்க, ரமதான்ல யார் மற்ற காலங்களிலும் அதிகமான இபாதத்துகளை செய்து ரமதானிலும் மென்மேலும் இபாதத்தை யார் செய்கிறாங்களோ அவர்களை பெண் பேசுவதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சொர்க்கத்து கண்ணியர்களை இறக்கி வந்துடுறாங்க. அதற்கடுத்து நிமிஷம் அதோடு நிப்பாட்டும். அதற்கடுத்து சொன்னாங்க, فما من عبد يصوم يوما من رمضان إلا زوج زوجة من حور العين في خيمة من ضرة مما نعت الله عز وجل حور محصورات في الخيام. இப்படி அல்லாஹ்ட்ட பெண் பேசிட்டாங்க, அந்த பெண் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நோன்பாளிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்து விடுகிறான். இனிமேல் செஞ்சு வைக்கிறா அப்படிங்கல, அந்த நோன்பாடிக்கு என்ன சொர்க்கத்தில் ஒரு பெண் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரமதானும் நாம் எத்தனை ரமதானை சரியான முறையில் கழித்திருக்கிறோமோ அத்தனை ரமதானுக்கு சொர்க்கத்துடைய ஒரு பெண் கன்ஃபார்ம். சும்மா இல்லை, அல்லாஹ் என்ன செஞ்சா ஒரு வீடையும் கட்டி வச்சுனா, ஒரு அழகான ஒரு கூடாரத்தை அமைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாளிகைக்குள்ள இந்தாங்க நீங்க எவருக்கு மனைவியாக போறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுட்டான். அதுக்கடுத்து நபி அவங்க சொன்னாங்க, அந்த கல்யாண ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பெண் அணிந்து இருக்கக்கூடிய ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அலா குல்லி இம்ராத்தின் மின்ஹுன்ன சபூன ஹுல்லத்தன். அவர்கள் என்ன செஞ்சிருப்பானா, அவர் அந்த சொர்க்க கன்னியர்கள் தங்களுக்கு மேல் 70 ஆடைகளை அணிந்திருப்பார்கள், 70 ஆடைகள். ஆனால் இந்த 70 ஆடைகளுடைய கலரும் எப்படி இருக்குன்னா ஒன்று இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 70 ஆடைகள் அப்படிங்கிறதுக்கு உலமாக்கள் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு. என்னன்னா அந்த அடுக்காக என்ன செய்யறாங்க இன்னைக்கு போடுறாங்க தெரியுங்களா, டிசைனிங்காக பெண்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்காக இருக்கும். சொன்னால் 70 அடுக்குகள் இருக்குமா, அந்த 70 அடுக்குகளுடைய கலரும் வேறையாகவே இருக்கும். நிமிக்கல்லாமே நல்லது. இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் ரமதானை நாம் கண்ணியப்படுத்தியதற்காக, வேற எதுவும் கிடையாது. அந்த சஹாபி அந்த நபி அவங்க சொன்ன பிறகு அப்படியே விட்டுருல, ரமதான்னு தெரிஞ்சுக்கிட்டா வருடம் முழுக்க நீங்க ரமதானா இருக்குன்னு நினைப்பீங்க அப்படின்னு நபி அவங்க சொன்ன உடனே அதோட விட்டுருல, இப்படி ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சா எப்படி யாரும் சொல்ல விளக்குங்கள். ரமதானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடுக்கிறார்கள். நிமிக்கல்லாஹ் நல்லடியாலே, உண்மையில் நம்முடைய முன்னோர்கள் இதற்காக வெறும் சொர்க்கத்துடைய கண்ணியர்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்த ரமதானை ரமதான் அப்படிங்கிறதுக்காக கண்ணியப்படுத்தினார், குர்ஆனிற்காக கண்ணியப்படுத்தினார்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரமதான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி துவா செய்வாங்களா, யா அல்லாஹ் நான் ரமதானை அடைஞ்சிடணும், எனக்கு ரமதான் கிடைச்சிடும். ரமதான் முடிஞ்சிருச்சு, துவா செய்வாங்களா, எல்லாம் ரமதான்ல நான் என்ன செஞ்சிருக்கேன், என்னால் முடிந்த அளவு அமல்களை செய்திருக்கிறேன், அந்த அமலை கபூல் செய்து கொள். ரமதான் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்துல ரமதான் வேணும் கேட்பாங்க. ரமதான் முடிந்த பிறகு ரமதானில் நான் செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்படணும் என்பதாக கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா ரமதானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அல்லாஹ்விடத்துல எல்லாம் என்னுடைய ஆயுளை கொஞ்சம் நீட்டி கொடுன்னு கேட்கலாம், என்னுடைய ஆயில கொஞ்சம் நீட்டி கொடு. ஏன்னு சொன்னா குலாஆ அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்த 2 பேர் ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க, முஸ்லீம் ஆகிறாங்க. ஒரே நேரத்தில் முஸ்லீம் ஆகிறாங்க. முஸ்லீம் ஆகும் பொழுது இஸ்லாத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை கழியுது. அதில் ஒரு நபர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு போருக்கு போய் அங்கே ஷஹீதாக ஆயிட்டார், போருக்கு போய் ஷஹீத் ஆயிட்டார். அடுத்த நபர் 1 வருடம் கழித்து இயற்கையான மரணம் எழுதினார், இயற்கையான மரணம். இந்த 2ல் யாருக்கு சிறந்தவர் சொல்லுங்க. ஒருத்தர் மார்க்க பொருத்தனை உயிரை கொடுத்துருக்கிறார், இன்னொருத்தர் யாருங்க நார்மலா எப்படி இயற்கை மரணம் எழுதுறாங்களோ அந்த மாதிரி. இந்த 2ல் நம்முடைய பார்வையில் யார் சிறந்தவர், ஷஹீத். ஷஹீத் ஏன் தன்னுடைய உயிரை என்ன செஞ்சிருக்காரு, அல்லாஹுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். இது நடந்த பிறகு சொல்றாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. கனவுல சொல்றாங்க, நானும் அந்த குலாஆ கோத்திரத்தை சார்ந்த 2 பேரும் இறந்து போனாங்க, 3 பேருமே சொர்க்கத்துடைய வாசலில் நாங்கள் நின்று இருக்கிறோம். இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
நாங்கள் நின்றுருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலிருந்து ஒரு நபர் வந்தார். வந்தவர் ஒரு வருடம் கழித்து யார் மௌத்தா போனாரோ அவரை முதல்ல கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டார். ரொம்ப நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்தார். வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஒரு வருடத்திற்கு முன்பாக ஷஹீதானாரே அவரை கூட்டிகிட்டு அவரை இரண்டாவதாக சொர்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். போகும்போது உனக்கு இன்னும் நேரம் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வான்னு சொல்லிட்டார். உனக்கு இன்னும் இந்த டைமிங் வரல, வந்தால் கூப்பிட்டு போய் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், என்ன கனவு முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்து என்ன செஞ்சேன்னா, என்னுடைய தோழர்கள் சிலர்கிட்ட பேசிக்கிறோம், நாம் பேசின மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அது எப்படி? ஷஹீது தானே முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போகணும், ஷஹீது தானே முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே போகணும், இவர் சாதாரணமாக தானே மௌத்தானார். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த தகவல் நபி அவங்க வரைக்கும் போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்களே, இது என்ன ஆச்சரியம் இருக்குது? இல்லை யாரோ சொல்ல, இவர் தன்னுடைய உயிரையே கொடுத்துருக்கிறார், இவர் சாதாரணமாக என்ன மௌத்தா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்படி இல்லை, இவர் ஒரு வருடத்திற்கு பிறகு யார் இறந்தாரோ அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு ரமதான் அதிகப்படியாக கிடைத்திருக்கிறது. என்னங்க, ஒரே நாளில் தான் முஸ்லீம் ஆனாங்க. ஒரு வருஷம் முன்னாடி உதாரணமாக 10 வருஷம் 2 பேரும் வாழ்ந்தாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சா 9வது வருஷத்தில் மௌத்தாயிட்டாரு, இன்னொருத்தர் 10 வருஷத்தில் மௌத்தானாரு. 10 வருஷத்தில் யார் மௌத்தானாரோ அவருக்கு 10 ரமதான் கிடைத்திருக்கிறது. முன்னால் மௌத்தா போனவருக்கு 9 ரமதான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இரண்டாவதாக ஒரு வருடம் கழித்து யார் மரணித்தாரோ அவர் அந்த வருடத்தில் 6000 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார். 6000 ரக்காத்து என்ன ரக்காத்துங்க? 6000 தனியாக அவர் தொழுதார். ஃபர்லான தொழுகைகள் அதையும் சேர்த்து நபி அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. வெறும் என்ன செய்யல, ரம்ஜான் மாதத்தோட நிப்பாட்டில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு வருடம் முழுக்க தொழுத அந்த ஃபர்லான தொழுகைகளையும் நபி அவங்க கணக்கு போகிறாங்க. இது எல்லாமே செஞ்சிருக்கிறாருப்பா, அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லி அந்த ஹதீஸ் முடிகிறது. அந்த ஹதீஸ் முடியக்கூடிய இடத்துல நாம் யோசிக்கணும், கிடைத்த ஒரு ரமதான் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை உயர்த்திடுச்சு. சொர்க்கத்துக்குள்ளே போன பிறகு அவருடைய அந்தஸ்து என்னங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தில் முன்னால் போனது பின்னால் போனது அப்படிங்கிறத நபி அவங்க எதோடு ஒப்பிடுறாங்க? ரமதானோடும் அவர் வருடம் முழுக்க தொழுத அந்த தொழுகைகளோடும் ஒப்பிடுறாங்க. அன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ரமதான் கடந்த வருடம் நமக்கு கிடைச்சிச்சு, இந்த வருடம் நம்மோடு இருந்த பல பேத்துக்கு கிடைக்க இன்னும் ரமதான் நெருங்குவதற்கு ஒரு 14-15 நாள் இருக்குது. இந்த நாட்களுக்குள்ள நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை நான் அடையணும், நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும், குர்ஆனை அதிகமாக ஓதணும், தராவீஹுடைய தொழுகை தொழுகணும் அப்படிங்கிற இந்த நல்ல அமலுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் இன்னும் பல வருடங்கள் ரமதானை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரமதானை அடைந்த பிறகு ரமதானுடைய நேரங்களை வீணாக்காமல் ரமதானை சரியான முறையில் பாதுகாத்த நற்பெரும் பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.